வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். இன்று நம்ம சேனலில் ரிலீஸ் பட்டியலில் வரிசை கட்டும் படங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்லூரிகளின் கோடை விடுமுறையால் திரும்பிய திசையெல்லாம் தியேட்டர்களில் புதிய சினிமா படங்களின் வெளியீடு காரணமாக இந்த ஏப்ரல் மே மாதங்கள் ரசிகர்களின் திரை திருவிழா கொண்டாட்டமாக மாறி உள்ளது. முக்கியமாக மே 1ஆம் தேதி முதல் வரிசையாக படங்கள் வெளியாக உள்ளன. ஏப்ரல் 10ஆம் தேதி தல அஜித்தின் குட் பேட் அக்லி படம் வெளியாகி இந்த கொண்டாட்டத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது. அதைத் தொடர்ந்து ஓரிரு படங்கள் வெளியாகின. ஏப்ரல் 18ஆம் தேதி விஜய் நடித்த சச்சின் படம் மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகி 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக சினிமா வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஏப்ரல் இறுதி வாரத்தில் சுந்தர் சி வடிவேலு நடித்த கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆனது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 25ஆம் தேதி சிவா நடித்த சுமோ படம் வழக்கமான கிச்சு கிச்சு மூட்டும் காமெடி படமாக உள்ளது. பிரேம்ஜி நடித்த வல்லமை சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைக்கு நியாயம் தேடும் விழிப்புணர்வு படமாக வெளியாகி உள்ளது. வழக்கமாக லைட் வெயிட் காமெடியனாக நடிக்கும் பிரேம்ஜி இந்த படத்தில் குணச்சித்திர நடிகராக மாறி ரசிகர்களை ஈர்த்துள்ளார். அவருக்கு நல்வாழ்த்துக்கள். சுந்தர் மகாஸ்ரீ நடித்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படம் கலகலப்பான குடும்ப காமெடி படமாக வெளியாகி உள்ளது. அந்த படங்களை தொடர்ந்து நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, ஞானி, சத்யராஜ், விஜய் ஆண்டனி, சசிகுமார், சந்தானம், சூரி, யோகி பாபு, விக்ரம் பிரபு, ராகவா லாரன்ஸ் ஆகியோர் நடித்த 20 படங்கள் வரை மே மாத ரிலீஸ் பட்டியலில் உள்ளன. மே 1ஆம் தேதி சூர்யா, பூஜா ஹெக்டே நடித்த ரெட்ரோ படம், சசிகுமார், சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி, தெலுங்கு நடிகர் ஞானி நடித்த ஹிட் த தேர்ட் கேஸ் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. சூர்யாவுக்கு கங்குவா படம் வசூல் ரீதியாக எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில் ரெட்ரோ படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சூர்யாவின் அப்பா சிவகுமார் சூர்யா பற்றி உணர்ச்சி வசமாக பேசியிருந்தார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகி உள்ள இந்த படம் காதல், குடும்ப உறவுக்காக மனம் மாறிய இளைஞனின் கதையம்சம் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முழுக்க ஃபேமிலி ஓரியன்ட் படமாக உருவாகி உள்ளது. அதனால் இந்த படத்தில் நடித்தேன், மேலும் சசிகுமாருடன் நடிப்பது பெருமை என்றும் நடிகை சிம்ரன் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். இந்த படத்தை அபிஷன் ஜீவன் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கியிருக்கிறார். தெலுங்கு நடிகர் ஞானி நடித்த ஹிட் த தேர்ட் கேஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகிறது. தமிழில் சினிமாக்காரன் நிறுவனம் இந்த படத்தை வெளியிடுகிறது. இந்த படத்தை டைரக்டர் சைலேஷ் கொலானு இயக்கியிருக்கிறார். இது ஹிட் 1 மற்றும் ஹிட் 2 படங்களின் 3ஆம் பாகமாகும். இந்த படம் ஒரு துப்பறியும் த்ரில்லர் படம் என நடிகர் ஞானி பிரஸ் மீட்டில் தெரிவித்திருந்தார். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீநிதி ஷெட்டி நடித்துள்ளார். மே 16ஆம் தேதி சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல், சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த மாமன் என 2 படங்களும் வெளியாகின்றன. காமெடி நடிகரான சந்தானம் 2008ஆம் ஆண்டு ரிலீஸான அரையன் 305 கடவுள் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். அதன் பிறகு கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ் என 10க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்தார். தொடர்ந்து நடித்தும் வருகிறார். அதேபோல் காமெடி நடிகரான சூரி 2023ஆம் ஆண்டு வெளியான இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். அதன் பிறகு விடுதலை 2ஆம் பாகம், கொட்டுக்காளி, கருடன் படங்களை தொடர்ந்து மாமன் படத்திலும் கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி நடித்துள்ளார். காமெடி நடிகர்களாக இருந்து கதாநாயகர்களாக உயர்ந்த இருவரின் படமும் ஒரே நாளில் வெளியாவதால் அவர்களது ரசிகர்களுக்கு இடையே யார் படம் டாப் என்கிற போட்டியும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த படங்கள் தவிர ராகவா லாரன்ஸ் நடித்த பென்ஸ், சசிகுமார், யோகி பாபு நடித்த எவிடன்ஸ், சத்யராஜ், காளி வெங்கட் நடித்த மெட்ராஸ் மேட்னி, கார்த்தி நடித்த சர்தார் 2ஆம் பாகம் மற்றும் வா வாத்தியார், விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமாறன், விக்ரம் பிரபு நடித்த லவ் மேரேஜ் என சுமார் 20 படங்கள் வரை மே மாத ரிலீஸ் பட்டியலில் உள்ளன. அதனால் இந்த மே மாதம் சினிமா ரசிகர்களின் சம்மர் ஹாலிடே திருவிழாவாக இருக்கும். இவற்றில் கார்த்தி நடித்த சர்தார் 2ஆம் பாகம் படம் மக்களின் அத்தியாவசிய தேவையான தண்ணீர் மோசடி குறித்தும், நடிகர் விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமாறன் படம், சதுரங்க வேட்டை, லக்கி பாஸ்கர் போன்ற படங்களின் வரிசையில் ஆன்லைன் பண மோசடி பற்றிய கதையம்சங்களை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை நம்ம செய்தி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்.
மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.